Welcome friends, welcome to Best Global Jobs, one of the top YouTube channel for foreign jobs. So இன்னைக்கு இந்த வீடியோல வரக்கூடிய 2026ல டாப் 10 countries, அதாவது டாப் 10 கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. இதில் அன்ஸ்கில் ஜாப்ஸ் இருக்குது, ஸ்கில் ஜாப்ஸ் இருக்குது, விசா ப்ராசஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸும் இருக்கும். சேலரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் என்னென்ன சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் 10 சொல்கிறோம் அப்படின்னா அந்த டாப் 10 கண்ட்ரீஸில் ஒரு 3 to 4 கண்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரியான சேலரி என்ன டெசிக்னேஷனுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஏன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரி தான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாப் 10 கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது எங்களோட செலெக்ஷன்ங்கிறது எப்படின்னா பேஸ்ட் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷமும் வந்து எத்தனை அதிகமான ஃபாரினர்ஸை வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது இந்தியன்ஸு, ஸ்ரீலங்கன்ஸு, பங்களாதேஷிஸ், ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை அதிகமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் ப்ளஸ் நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய செலெக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் நாங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் தெளிவாக முன்னாடியே நான் சொல்லிடுறேன், என்னன்னா நாங்கள் ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி கிடையாது அண்ட் வி ஆர் நாட் எனி ஏஜென்ட்டுங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. அப்போ இந்த வீடியோவோட மேக்கிங் மோட்டிவ் என்ன அப்படின்னா நீங்களே இந்த யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்களுக்கு பணம் எதுவும் அதிகமாக கொடுக்காம நீங்களே இப்படி டைரெக்டாக எம்ப்ளாயர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எப்படி அங்கே போய் ஃபாரின் கண்ட்ரியில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக பணம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் நானே போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஒரு விதத்தில் உபயோகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான வீடியோஸை தான் நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின் வேலையில் நான் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோஸை நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் எங்களோட வெப்சைட்டும் இருக்கு, www.altechinformation.com. இங்கே டிஸ்பிளே பண்ணுற ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றி கம்ப்ளீட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணுவோம் எல்லா டீட்டெயில் இந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸை பற்றிய டீட்டெயில்ஸும் அந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் டாப் 10 கண்ட்ரீஸில் நான் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் டாப் 10ல ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குங்க. செகண்ட் ஒன் இஸ் கத்தார், தேர்ட் ஒன் இஸ் சவுதி அரேபியா, ஃபோர்த் ஒன் இஸ் ஆமன், ஃபிஃப்த் ஒன் இஸ் குவைத், சிக்ஸ்த் ஒன் இஸ் பஹ்ரைன் அண்ட் செவன்த் ஒன் இஸ் ஈராக், எய்த் ஒன் இஸ் லிபியா, நைன்த் ஒன் இஸ் ஜோர்டான் அண்ட் த 10th ஒன் இஸ் ஏமன். ஸோ இந்த 10 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் we are selected. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன மாதிரி பொசிஷன், ஏன்னா பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இப்போ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் 3 to 4 கண்ட்ரீஸ்க்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸும் லிஸ்ட் டவுன் பண்ண பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரியான ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த யூஏன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னு எடுத்தா உங்களுக்கு இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நர்சஸ், மேலும் அக்கௌண்டன்ஸ் இவங்க வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. அன்ஸ்கில்டுன்னு பார்க்குறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், த டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், கிச்சன் அசிஸ்டன்ட் அண்ட் ஜென்ரல் ஹெல்பர்ஸ் இவங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுவாங்க. சம்பளம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 1200 12,000 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஏஇடியில். இதே இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 27,000 2.7 lakhs இந்தியன் ருபீஸில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் யூ ஹேவ் அண்ட் ஹவு யூ பெர்ஃபார்ம் இந்த இன்டர்வியூ அண்ட் பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சொல்லக்கூடியது இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு இந்த அளவுக்கு வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, அதாவது இந்த சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இஸ் இட் கேரண்டீட் கேட்டால் இட் இஸ் ஆக்சுவலி நாட் கேரண்டீட். இது எல்லாமே உங்களுடைய தகுதி, உங்களுடைய எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க எல்லாங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுங்க. இது வந்து விசாவை பொறுத்தளவு கம்பெனி ஸ்பான்சர் விசா வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. விசாவோட ப்ராசஸிங் டைம்னு பார்க்குறப்போ 1 to 2 months அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா இருக்குங்க இந்த மாதிரியான விசாஸ்க்கு. நெக்ஸ்ட் கண்ட்ரின்னு பார்க்குறப்ப இந்த கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கில்டு ஜாப்ஸ்க்குள்ள அதிகமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு டெசிக்னேஷன் சொல்லலாம். இப்போ நான் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய ஐடி சம்மந்தப்பட்ட ஆட்களையும் இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் அன்ஸ்கில்டுன்னு பார்க்குறப்போ இந்த ஜென்ரல் லேபர்ஸ்ங்க, ஹவுஸ் கீப்பிங் அதிகமாக எடுப்பாங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதிகமாக எடுப்பாங்க, அதே மாதிரி கிச்சன் அசிஸ்டன்ட், உங்களுக்கு ஜென்ரல் உங்களுக்கு ஹெல்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்ல இந்த கத்தரில் அதிகமாக வேலை வாய்ப்புகள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்பளம்னு பார்க்குறப்போ உங்களுக்கு
QARல வந்து பாத்தீங்கன்னா 1000 to 10,000 வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அகைன் QARல இதை இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்றப்போ அப்ராக்சிமேட்டா 22,000 ல இருந்து 2.2 lakhs வரைக்கும் இந்தியன் ருபீஸ்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அகைன் இட் இஸ் a monthly and gross salary அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. விசா டீடைல்ஸ்னு பாக்குறப்போ கத்தரோட வர்க் பெர்மிட்டுங்க, அது என்னங்கிற டீடைல்ஸ் நீங்க ஆன்லைன்ல பாருங்க, இல்ல எங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம், இல்ல முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருந்தா அதுல டீடைல்ஸ் கொடுக்க ட்ரை பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கண்ட்ரி அப்படின்னு பாக்குறப்போ சவுதி அரேபியா ரொம்ப பாப்புலரான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்கில்டு ஜாப்ஸ்னு பாக்குறப்போ உங்களுக்கு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், நர்சஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நல்லாவே பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். அன்ஸ்கில்டுன்னு பாக்குறப்போ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் வருவாங்க, ஹெல்பர்ஸ் வருவாங்க, டிரைவர்ஸ் வருவாங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. அது இல்லாம உங்களுக்கு ஜென்ரல் லேபர்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அப்ராக்சிமேட்டா SARல ஒரு 1200 ல இருந்து அப் டு 11 இல்ல 12,000 வரைக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு மந்த்லி சேலரியா. இதை வந்து இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்றப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 26,000 ல இருந்து ஒரு 2,60,000 or 70,000 rupees இந்திய மதிப்புல வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா again it is all a gross salary தான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆமன். இந்த ஆமன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில்டு ஜாப்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்டன்ஸ், வெல்டர்ஸ், மெக்கானிக்ஸ், டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஆமன்ல அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் அதிக ஃபாரினர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அன்ஸ்கில்ட் லேபர்னு பாக்குறப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கிளீனர்ஸ், கிச்சன் அசிஸ்டன்ட், உங்களுக்கு டெலிவரி பாய்ஸ் அண்ட் டெலிவரி ஏஜென்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அன்ஸ்கில்ல வரக்கூடிய ஜாப்ஸுக்கு. சேலரின்னு பாக்குறப்போ OMR வந்து பாத்தீங்க OMRல உங்களுக்கு 100 to OMRல 1,010 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேசிக்கலி இந்த பேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்றப்போ again you will be getting around 21,000 Indian rupees ல இருந்து up to 2 lakh வரைக்கும் உங்களுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்தியன் ருபீஸ்ல. ஸோ again this is a approximate and gross figure. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா salary இல்லாம ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்ட் ஜாப்ஸ் மட்டும் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். குவைத் அப்படின்னு நெக்ஸ்ட் இஸ் குவைத்ங்க. குவைத்ல ஸ்கில்டுன்னு பாக்குறப்போ உங்களுக்கு நர்சஸ், இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுவாங்க. தட் இஸ் ஸ்கில்டு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களுங்க. அன்ஸ்கில்டுன்னு பாக்குறப்போ உங்களுக்கு சேல்ஸ்ல தேவைப்படும், சேல்ஸ் ஹெல்பர்ஸ் தேவைப்படும், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் தேவைப்படும், டிரைவர்ஸ் தேவைப்படும், அண்ட் அகைன் கிச்சன் அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு ஜெனரல் ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுங்க. குவைத்தை பொறுத்தளவுக்கு வீசாங்கிறது கான்ட்ராக்ட் பேஸ்ட், நார்மலாகவே கான்ட்ராக்ட் பேஸ்டாக தான் இருக்கும். பட் இங்கே அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதுவாக கடைபிடிக்கப்படும். அதனால கான்ட்ராக்ட் பேஸ்டாக இருக்கும். விசா ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறதும் இங்கே அதிகமாக உங்களால் எதிர்பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பஹ்ரைன். பஹ்ரைனை பொறுத்தளவுக்கு பேங்கிங் அப்படிங்கிறது, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரொம்பவே பாப்புலர்னு சொல்லலாம். ஸ்கில்டை பொறுத்தளவுக்கு, ஸ்கில் ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐடி துறை ரொம்பவே பாப்புலர். அகைன் ஹெல்த் கேர் ரொம்பவே பாப்புலர். இது எல்லாமே ஸ்கில்டு ஜாப்ஸ். இதில் இந்த துறைகளில் ஸ்கில் இருக்கிறவங்க அதிகமாக உங்களுக்கு இந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அன்ஸ்கில்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பஹ்ரைனை பொறுத்தளவுக்கு அன்ஸ்கில்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ரீட்டைல் ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ஸ், ஹவுஸ் கீப்பிங் பீப்புள், டிரைவர்ஸ், ஈவன் சம்டைம்ஸ் வந்து டெலிவரி டிரைவர்ஸ் அண்ட் டெலிவரி அசிஸ்டன்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈராக். ஈராக் அப்படின்னு சொன்னாலே ஸ்கில்டு அப்படின்னு எடுத்தாலும் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுவாங்க. ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் ஈராக்கை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பாப்புலர்னு சொல்லலாம். அன்ஸ்கில்டுன்னு எடுத்தால் இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜென்ரல் லேபர்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ், செக்யூரிட்டி ஸ்டாஃப், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈராக்கை பொறுத்தளவுக்கு அதிகமாக தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் லிபியாங்க. உங்களுக்கு ஆயில் அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப பாப்புலர். ஸோ ஆயில் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுவாங்க. டாக்டர்ஸ், ரெஜிஸ்டர் நர்சஸ், வெல்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கில்டு ஜாப்ஸ்குள்ள வருவாங்க. அன்ஸ்கில்டுன்னு பார்க்குறப்போ பொதுவாகவே டிரைவர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. லிபியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஹெல்பர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. அண்ட் கிளீனர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. தட் இஸ் இட் கம்ஸ் அண்டர் உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங்குள்ள வரும். ஹவுஸ் கீப்பிங்கிறது ரொம்பவே ஒரு பாப்புலரான அன்ஸ்கில் ஜாப்னு சொல்லலாம் லிபியாவை பொறுத்தளவுக்கு. நைன்த் ஒன் இஸ் ஜோர்டான். ஜோர்டானை பொறுத்தளவுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஐடி ஸ்டாஃப், டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு கேட்டகரியில் அதிகமாக தேவைப்படுவாங்க லிபியாவை பொறுத்தளவுக்கு. when it comes to அன்ஸ்கில்டுன்னு பார்க்குறப்போ ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் கீப்பிங் சம்மந்தப்பட்ட எல்லாருமே தேவைப்படுவாங்க. டிரைவர்ஸ் தேவைப்படுவாங்க. ஜென்ரல் லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. கிச்சனில் ஒர்க் பண்ணக்கூடிய கிச்சன் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுவாங்க. இதெல்லாம் வந்து அன்ஸ்கில்டுக்குள்ள வருவாங்க. அண்ட் ஏமனை பொறுத்தளவுக்கு ஸ்கில்டுன்னு வந்தாலே உங்களுக்கு ஹெல்த் கேர் வந்துடும் உள்ளுக்குள்ள. ஸோ ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. டெக்னிக்கல் ஸ்டாஃப் அதிகமாக தேவைப்படுவாங்க. இன்ஜினியர்ஸ் அதிகமாக, காமனாக எல்லா இன்ஜினியர்ஸுமே அதிகமாக தேவைப்படுவாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேவைப்படுறாங்க. அன்ஸ்கில்டுன்னு பார்க்குறப்ப அகெயின் உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் தான் வரும். டிரைவர்ஸ் வருவாங்க, கிளீனர்ஸ் வருவாங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. ஸோ ஜென்ரல் லேபர்ஸ் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டுக்குள்ள வந்துருவாங்க ஏமனை பொறுத்தளவுக்கு. இதில் உங்களுக்கு எப்படி டைரக்டாக அப்ளை பண்ணலாம், எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா தாராளமாக டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோட மேக்கிங் மோட்டிவே அதுதான். டைரக்டாக அப்ளை பண்ணலாம்னா உங்களுக்கு நாக்ரி கல்ஃப் மூலமா அப்ளை பண்ணலாம், கல்ஃப் டேலண்ட் மூலமா அப்ளை பண்ணலாம், பெய்ட் மூலமா அப்ளை பண்ணலாம், லிங்க்டின் மூலமா அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ற கீழே ஏதோ ஒரு பக்கம் லிஸ்ட் டவுன் பண்ண ட்ரை பண்ணுங்க.
பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்க. இது ரொம்பவே முக்கியம். இதில் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்குறப்போ ரொம்ப முக்கியமானது கல்ஃப் ஸ்டைல் ரெஸ்யூம். இது கஸ்டமைஸ் பண்ணுங்க உங்கள் ரெஸ்யூம். நீங்கள் இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்தியன் ரெக்ரூட்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்யூம் வச்சுட்டு கல்ஃபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இல் நெவர் கெட் அ ரெஸ்பான்ஸ். அதனால அதையும் தெரிஞ்சுக்கோங்க. your resume should be customized to like a Gulf formatல உங்களுக்கு இருக்கணும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பொதுவாகவே கல்ஃப் பேஸ்ட் ரெஸ்யூம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். பெரிய பேராகிராஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி உங்க ஸ்கில்ஸ் ஹைலைட்டடா இருக்கும். ஸ்கில் பேஸ்டா தான் எப்பவுமே இருக்கும் இந்த கல்ஃப் அப்படின்னு இருக்கிறப்ப. அதனால நான் சொல்ல வேண்டாம், நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்க கல்ஃபோட ஃபார்மேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ரெஸ்யூமை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டைரக்டா கம்பெனியோட கெரியர் பேஜ் மூலமா தைரியமா அப்ளை பண்ணுங்க. இஃப் யுவர் ரெஸ்யூம் இஸ் கஸ்டமைஸ்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்கில்ட் enough கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. you'll never get a response immediately. நீங்க வந்து ஒரு 5 ஜாப்ஸ் 10 ஜாப்ஸ் தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. பண்ணன உடனே எனக்கு இமிடியேட்டா ரிப்ளை கிடைக்குமானா கிடைக்காது. கிடைச்சா you are lucky. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால you have to keep on trying. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா most of the employers வந்து they offer actually company sponsor visas. கல்ஃபை பொறுத்தளவுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து இதை ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ சொன்ன எல்லா விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியில வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உபயோகமானதா இருக்கும் அப்படிங்கறத நம்புறோம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சுடுங்க. ஏதாவது ஒரு விதத்துல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வேற ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்களும் கல்ஃப் கண்ட்ரியில போய் செட்டில் ஆக எங்க பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much for watching this video.